பள்ளிக்கூடத்து வண்டியை காணுமே. 4:15 வந்துடும். 4:30 மேலே ஆகுது, இன்னும் காணுமே. என்ன செல்வி, வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னமா பஸ் வரல? என்ன மணி, குடும்பத்தோட இங்கே வந்து நிற்கியே, ஆர்த்தியை வரவேற்கிறக்கா? ஆமாக்கா, 4:15 வர வேண்டிய வண்டி இப்போ 4:30 தாண்டி 5 மணி ஆக போகுது. இன்னும் வண்டியை காணும், ஆர்த்தியை காணும். அதான் வீரண்டு முன்னால் வந்தாவ, என்னடா ஆளை காணுமேனு நானும் வந்துட்டேன். அம்மா அம்மா, என்ன பண்ணுது இங்கே எல்லாரும்? என்ன ஆர்த்தி, உனக்கு வேண்டி நாங்கள் எல்லாரும் இங்கே பஸ் வரலன்னு காத்துக்கிட்டு இருக்கோம். நீ வீட்டில் இருந்து வர, எந்த வழியில் வந்த? பள்ளிக்கூடத்து வண்டி டயர் வெடிச்சிருச்சுப்பா. அதை கழட்டி வேற செப்னி மாட்டதுக்கு தான் இவ்வளோ நேரம். அதை மாட்டிக்கிட்டு அந்த அங்கிள் சுற்றி போனால் நேரம் ஆகும்னு புளியம்பட்டி வழியாக வண்டியை கொண்டு வந்துட்டாரு. வந்து வீட்டில் வந்து பேக்கெல்லாம் வச்சு சட்டையை மாற்றிட்டு பார்க்க ஒருத்தரையும் காணும், எங்கே போயிருப்பாவன்னு. அந்த உடனே சரி அங்கே தான் பஸ் ஸ்டாப்லாம் நிற்பேன்னுட்டு இங்கே வந்துட்டேன். அத்தை இங்கே வந்து நிற்கி இன்னைக்கு அதிசயமாக இருக்கு. அத்தை இந்த பக்கமே வராது. ஆமாம், நான் கூட அதை மறந்துட்டேன். அக்கா என்ன விஷயமா வந்த சொல்லவே இல்லை, கேட்க மறந்துட்டேன். வண்டி வரல அங்கே டென்ஷனில், அதை மறந்துட்டேன். இல்லை மணி, பூஜா வாரம்னு சொல்லி இப்போ தான் ஃபோன் போட்டா. ஒரு வார பிள்ளை ஒரு 2 நாளைக்கு முன்ன ஃபோன் போட்டுச்சல்லவா. இப்போ தான் இறங்கி வந்துக்கிட்டு இருக்கேம்மா, பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கேன், அந்த 5 மணி பஸ்ஸுக்கு வாரேன் அப்படின்னு ஃபோன் போட்டா. அதான் ஓடியாந்தேன், இன்னும் தெரியவே இல்லை எனக்கு. மருமக வாராளா? அடாடா, இது சொல்ல வேண்டாமா? பிள்ளை படித்த பிள்ளை ஃபோன் போட்டு நான் கூட வண்டி எடுத்து போய் கூட்டிகிட்டு வந்துருப்பேனே. எனக்கு இது தெரியாது மணி, இல்லாட்டா நான் சொல்லியிருக்க மாட்டேனா உன்கிட்ட? நீ இப்போ வந்திருக்க விஷயமே அவளுக்கு தெரியாது பார்த்துக்கோ. தெரிஞ்சா மாமா வந்துருச்சுன்னு துள்ளி குதிப்பா. பூஜா வாமா, நல்லா இருக்கியா? ஹாய் மாமா, ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கீங்களா? எப்போ வந்தே? சொல்லவே இல்லையா? அம்மா கூட சொல்லலையே என்கிட்ட ஃபோனில். நீங்கள் என்னைக்கு வந்தீங்க? என்னம்மா பூஜா, படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சா? எப்படி? ஆமாம் மாமா, எல்லாம் படிப்பெல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னும் 6 மாதம் வீட்டில் ரெஸ்ட்டு, மறுபடியும் வேலை தான். பூஜா, முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப இழைச்சிட்டியே. அங்கே சாப்பாடு ஒன்றும் சரியில்லையோ ஹாஸ்டலில்? ஹாஸ்டல் சாப்பாடு தானே அத்தை, அப்படி தான் இருக்கும், முன்ன பின்ன தான் இருக்கும். என்ன செய்ய, சாப்பாடு பையன் பார்த்துக்கிடலாம், மாதிரி நமக்கு வேலை தானே முக்கியம். 6 மணி வார பிள்ளை ஒரு வாரத்தை முன்னக்கட்டி சொல்லியிருந்தா மாமாவை வண்டி எடுத்துக்கிட்டு உன்னை கூப்பிடுறதுக்கு அங்கே ஏர்போர்ட்டுக்கே வர சொல்லிருப்பானா இல்லையா? இவ்வளோ தூரம் இவ்வளோ 2 பெட்டியும் இழுத்துக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம்ல? என்ன அறிவு இருக்கு? நீ டாக்டருக்கு படித்து என்ன செய்ய? இந்த சின்னது கூட தெரிய மாட்டாங்க, என்ன டாக்டரு? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைம்மா. சின்ன விஷயத்த ஏன் பெருசாக்குதையே? இதில் இருந்து வர்றதுக்கு பெரிய விஷயமா? இந்த அறுக்க தூத்துக்குடியில் இறங்கித்தானே வந்தேன். ஒரு ஆள் 2 ஆளாக இருக்குது, காட்டுக்குள்ளே நடந்து வரேன் ஒத்தடி பாதையில். இப்படி பயப்படுதே? எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள்லாம்? சாதாரண வேற யாரும் கூட கேட்டிருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை, நீங்களே இப்படி கேட்குங்களா? தான் எனக்கு ஒரு அதிசயமாக இருக்குது. ஒரு டீச்சர் நீங்கள் இப்படி கேட்குங்க. பெண்ணுங்க இப்போ என்னெல்லாம் பண்ணுதாங்க? விண்வெளியில் ராக்கெட் விடுறதே இப்போ பெண்களாக தான் இருக்குது. நீங்கள் இதில் இறங்கி மாமாவை அனுப்பி வைக்கட்டா அப்படிங்கிய? சரிக்கா, பிள்ளை ரோட்லேயே வச்சு பேசிக்கிட்டு இருக்காம வாங்க வீட்டுக்கு போவோம். மிச்சத்தெல்லாம் வீட்டில் வச்சு பேசிக்கிடலாம். எல்லாத்தையும் ரோட்லேயே வச்சு பேசிட்டு அப்புறம் வீட்டில் பேசுறதுக்கு ஒன்றும் பேச்சு இருக்காது. அப்பா சொன்னதுதான் சரி. எல்லாம் டீச்சராக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் விவரமே இல்லாமல் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா சொன்னதுதான் சரி. வாங்க வீட்டுக்கு போகலாம். செல்வி, பூஜா வீட்டுக்கு கூப்பிட்டு போ. நான் இந்த கடை வரைக்கும் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். பூஜா, நான் வீட்டுக்கு போகிறேன், நீ இரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வரேன், வீட்டில் வேலை இருக்கு. பேசிக்கிட்டு இருந்துட்டு நீ வா, நான் வீட்டுக்கு போகிறேன்னா போயிட்டு கொஞ்ச நேரம் கழிஞ்சு வரேன். சரிம்மா, நீங்கள் போங்க, நான் மாமா வர விட்டு கொஞ்சம் நேரம் ஆகி வரேன்.
கீர்த்தனா குட்டி எப்படி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மதினி, நீங்க நல்லா இருக்கீங்களா? கீர்த்தனா செல்லம் எத்தனை கிளாஸ் படிக்கீங்க? 4 முடிஞ்சு 5க்கு போறேன். ஆர்த்தி என்ன படிக்கீங்க? நான் 10 முடிஞ்சு 11க்கு போறேன் மதினி. எக்ஸாம் எல்லாம் எப்படி நல்லா எழுதிருக்கீங்களா? எப்படி எக்ஸாம் போய்கிட்டு தான் இருக்கு. நல்லா எழுதிருப்போம்னு நினைக்கேன். நீ ரிசல்ட் வந்தா தான் தெரியும் மதனி. சரி பூஜா, படிப்பெல்லாம் நல்லபடியாக முடிச்சிட்டேன். நான் அடுத்து டாக்டர். என்ன டாக்டர்னு தெரியும்? என்ன டாக்டருமா? என்னத்துக்கு டாக்டர் நீ? நான் ஹார்ட் டாக்டர் அத்தை. பூஜா, படிப்பு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி எப்போ டாக்டர் ஆவ? அத்தை வீட்டில் 6 மாதம் கழிஞ்சு வேலை. மறந்துட்டம்மா. டாக்டரு தெரியும், என்ன டாக்டர்னு தெரியல. நீ என்ன டாக்டருமா? டாக்டர் அத்தை. இது கூட தெரியாதா உங்களுக்கு? அம்மா சொல்லலையா? இல்லையே, நானும் கேட்கல. மறந்துட்டேன் போல. உன்னை பார்த்த உடனே ஞாபகம் வருது பூஜா. சேவாவுக்கும் இப்போ தான் வேலை கிடச்சிச்சு. 2 மாதம் ஆச்சு. அவன் கண்ணு டாக்டரு. பிரச்சனை இல்லை, நம்ம குடும்பத்தில் எல்லாம் ஹார்ட் டாக்டரு, கண்ணு டாக்டரு. இனி இருக்கவி எல்லாம் கீர்த்தனா, ஆர்த்தி. மறந்துட்டேன். சேவாக்கத்தான் எந்த ஊரில் வேலை பார்க்காங்க? சேவாக்கம்மா கனடாவில் தான் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இனி அங்கே கொஞ்ச நாளைக்கு பார்த்துட்டு, இப்போ தானே 2 மாதம் தானே ஆகுது வேலை கிடச்சி. கொஞ்ச நாளைக்கு அங்கே பார்த்துட்டு தமிழ்நாட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுக்கிட்டு வந்துட்டோம்னா நமக்கு நல்லது. பிள்ளைய பார்த்துக்கிடலாம். ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சுன்னா மாமாவோட சொல்லிருக்காவ, நம்ம ஊரில் ஆஸ்பத்திரி இல்லை, அச்சம்பட்டியில் ஒரு ஆஸ்பத்திரி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காவ. அப்படி ஒரு ஆஸ்பத்திரி இருந்து ஆரம்பித்து இங்கே இருந்தோம்னா பிரச்சனை இல்லை. நம்ம கிராமத்துக்கும் நல்லது தானே. இங்கேருந்து இப்போ நான் ஆஸ்பத்திரி வணிகாந்திரம் 5 கிலோமீட்டர் போகணும். இது பக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த வயசான கிளடுகிட்டையே சின்ன பிள்ளைகளும் எல்லோரும் இருக்காவளோ ஆஸ்பத்திரி தேவை தானே ஒரு ஊருக்கு. ஆமாம் அத்தை, அது நல்ல ஐடியாவாக இருக்கே. நல்லது. நம்ம வேலையும் பார்த்த மாதிரி இருக்கும், இந்த ஊருக்கு ஒரு சேவை பண்ணின மாதிரி இருக்கும்.